ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரேஷன் துவரம்பருப்பில் தான் வடை செய்ய போகிறோம். இந்த வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் முருங்கைக்கீரை போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பருப்பு கழுவின தண்ணி, அரிசி கழுவின தண்ணி, காய்கறி கழுவின தண்ணி, கறி கழுவுற தண்ணி, மீன் கழுவுற தண்ணி, காய்கறி வேஸ்ட்டு இதெல்லாம் நம்ம செடிகளுக்கு கொடுத்தோன்னா செடி சூப்பராக வருதுங்க. பூலாம் பெருசு பெருசாக பூக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இப்போ கொஞ்ச நாளாக தான் யூஸ் பண்ணுறேன். செடி சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் கோதுமை மாவு, இந்த பருப்பு ஐட்டம், அரிசி இதெல்லாம் வண்டு பிடிக்காமல் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம் பார்த்திங்களா, பிரியாணி இலை, அந்த இலையை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா வண்டு பூச்சி எதுவுமே வராது. சூப்பராக இருக்கும். சர்க்கரையில் கூட நீங்கள் ஒரு இலையை போட்டு விட்டிங்கன்னா எறும்பு வராமல் இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஸ்லாப்பில் நம்ம பேப்பர்லாம் போட்டு சமைக்கிற சாமான்லாம் நம்ம அடுக்கி வைப்போம்ல, அந்த இடத்துல நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பேப்பர் போட்டுட்டு வசம்பு வாங்கிட்டு அந்தந்த இதில் கார்னரில் ஒன்று ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாமான்லாம் அடுக்குனீங்கன்னா கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கும். வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்த டிப்ஸ் எவ்வளோ சாமான் இருந்தாலும் சட்டு புட்டுன்னு கடகடன்னு தேய்ச்சி முடிக்கிறதுக்கு சூப்பரான டிப்ஸு தாங்க ஒன்று சொல்ல போகிறேன். நம்ம சாமான் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி நார் வச்சுருப்போம். அதை நம்ம கத்திரிக்கோலில் இந்த மாதிரி குத்தி லைட்டாக ஒரு ஓட்டை பொண்ணு போட்டுக்கோங்க. சின்ன சைஸாகவே ஓட்டை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சோப்பில் சாமான் துலக்குவீங்களோ அந்த சோப்பை தேங்காய் திருவுறதை வச்சு கொஞ்சமாக திருவிக்கோங்க. இப்போ நம்ம சாமான் துலக்கிற நாரில் ஹோல்ஸ் போட்டோம் பார்த்திங்களா, அதில் திருவின சோப்பை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உள்ளே போட்டுக்கோங்க. நல்லா உள்ளுக்காக போட்டுருங்க. இதனால் உங்களுக்கு சோப்பும் வேஸ்ட் ஆகாது. இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இந்த நாரை அப்படியே முக்கி ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இதை நீங்கள் ஒரே தடவை எடுத்து எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் டக்கு 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 டக்குன்னு நீங்கள் தேய்ச்சிடலாம். அடிக்கடி நீங்கள் தொட்டு தொட்டு தேய்க்க வேண்டிய வேலை இருக்காது. நீங்கள் இந்த மெத்தடில் செய்கிறதுனால உங்களுக்கு சோப்பும் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் ஆகும். அரை ஸ்பூன் அளவு தான் நம்ம சோப்பு போட்டோம். அதுலேயே நம்ம எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் மடன்னு தேய்ச்சிடலாம். நீங்கள் தொட்டு தொட்டு தேய்க்காமல் ஒரே முட்டா தேய்க்கிறதுனால சீக்கிரமாக வேலையும் முடிஞ்சிடும். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருந்ததுன்னா அதை ஃபோனில் வச்சுட்டு கடன்னு நீங்கள் சாமானை தேய்ச்சி எடுத்துடலாம். இதனால் சாமான் தேய்க்கணுமே அப்படின்ற ஒரு அலுப்பே நமக்கு இருக்காது. இப்போ நம்ம எல்லா சாமானையும் தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் நாரை கழுவி நம்ம நல்லா வெயிலில் காய வச்சுட்டு மறுநாள் இதே மாதிரி நம்ம சோப்பு உள்ளே போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த சோப்பு சாமான் கழுவை யூஸ் பண்ணுவீங்களோ அந்த சோப்பை முன்கூட்டியே நீங்கள் டைம் இருக்கும்போது திருவி ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணும்போது அரை ஸ்பூன் அளவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா சாமானையும் கழுவிட்டு நான் காமிக்கிறேன். எந்த ஒரு வேலையுமே நம்ம ஈஸின்னு நினச்சா ஈஸி, கஷ்டம்னு நினச்சா அது கஷ்டமாக தான் இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. இப்போ நான் எல்லா சாமானையும் தேய்ச்சி கழுவிட்டேன். குக்கரில் அடிக்கடி நம்ம இந்த மூடியில் குக்கர்லலாம் அந்த புடி கழண்டு போயிடும். நம்ம என்ன தான் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு நல்லா அழுத்தமாக திருவினாலும் அது நல்லாயிருக்கும். திருப்பி ஒரு 4 நாள் பொறுத்து திருப்பி கழண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பென்சில் நீங்கள் குழந்தை வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சீவி கொடுத்தாலுமே அந்த பென்சில் ஊக்கு உடஞ்சிச்சுன்னு சொல்லி அடிக்கடி சீவ சொல்லி கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் இந்த பென்சிலை நல்லா சீவிட்டு அந்த ஊக்கு பகுதியை விட்டுட்டு கீழ்ப்பக்கமாக அந்த நெய் பாலிஷை வச்சு கொஞ்சம் நல்லா போட்டு விட்டுருங்க. சுற்றிலும் போட்டு விட்டிங்கன்னா அது க்ரிப்பாக பிடிச்சிக்கும். அடிக்கடி ஊக்கு உடையாமல் இருக்கும். அதே மாதிரி குக்கர்லேயும் அந்த நெட்டு பகுதி இருக்குது பார்த்திங்களா, அதில் திருவுற பக்கமாக நீங்கள் நெய் பாலிஷை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நல்லா ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா மூடியில் உங்களுக்கு அந்த புடி கையிலாது. கம்பல் திருவாணி லூஸாக இருந்தாலும் நீங்கள் இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம்.
அந்த திருவாணியில் அந்த திருகுவோம்ல அந்த இதுவில் மட்டும் நீங்கள் நெய் பாலிஷை போட்டுட்டு கம்பல் போட்டிங்கன்னா டைட்டாக பிடிச்சிக்கும். திருகாணி லூஸாக இருக்கிறது சரியாயிடும். இப்போ குக்கரையும் நான் நல்லா டைட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ டைட்டாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த கொசுவத்தி மருந்து வந்து காலி ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து தூக்கி போட்டுருவீங்க. அந்த மாதிரி தூக்கி போடாமல் தலைகீழாக கவுத்துட்டு அதை சொருகிட்டு நீங்கள் சுவிட்ச் போட்டிங்கன்னா ஒரு 2 நாளைக்கு உங்களுக்கு மருந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு வேறு வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.